நம்ம மாரியம்மன் சிலை இப்போது கிளம்பியாச்சு. மஞ்சள் தண்ணீர் ஆட்டம் விளையாடுறதுக்கு கோயிலேருந்து குதிரை மேலே ஏற கிளம்பிட்டாங்க. இப்போ கொண்டு போய் குதிரை மேலே ஏற்றி அதை சரியான முறையில் வச்சு கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது மாரியம்மன் குதிரையில் ஏறிட்டு மஞ்சள் தண்ணி நீராட்டம் வீட்டுக்கு செல்ல ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம அதை கோவிலுக்கு சேர்ந்த எல்லாம் அதுக்கு உண்டான நடவடிக்கை செஞ்சிகிட்ருக்காங்க. இப்போ ரெடியாகி கிளம்பி நம்ம பழைய வீட்டுக்கிட்ட, எங்கள் வீடு இது ரோடு ஓரத்தில் இருக்கிற வீடு, இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து சட்டை போட்டு நிறுத்திட்டாங்க. இப்போ பூஜை ஆரம்பிக்குது. நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம மாரியம்மன் நம்ம வீட்டுக்கு வருது ரொம்ப ரொம்ப ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. இப்போ சாமி கும்பிட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை நடந்துகிட்ருக்கு. இப்போது அதுக்கு மேலே வந்து நம்ம கடல சர்க்கரை எல்லாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் மேலே அம்மனுக்கு வந்து மேலே இது பண்ணிவிட்டு அப்படி மேலே போட்டு சாமி கும்பிட்டு திருநீர் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டம்மா. இப்போ மஞ்சள் நீர் எல்லாத்துக்கும் தெளித்தோம். அப்புறம் எனக்கும் தெளிச்சிட்டாங்க பசங்க. நம்ம பிள்ளைங்க வந்து எனக்கும் வந்து மஞ்சள்லாம் பூசி எல்லாம் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த திருவிழாவில் வந்து நம்மளுக்கும் அப்படி பசங்க நம்ம பிள்ளைங்க அப்படி பண்ணக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி அதோட இல்லை, எங்கள் வீட்டம்மாவுக்கும் பூசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி வந்து சொல்லுவாங்க. பால் கொடுத்தா அப்படி பூசுனா அக்காவுக்கு பூசுங்க ஒன்று நானும் போய் பூசிட்டேன். அதுக்கு எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க சொல்லக்கூட நம்ம செய்யணுமில்ல, அதான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் திருவிழா வந்து பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க பக்கத்துலலாம் நம்ம பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கம் ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்து பண்ணதுனால செம்மையாக இருந்துச்சு. பார்த்து சொல்லிட்டு இருக்கு அப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் விளையாண்டுட்டு வந்தவட்டி கடைசியாக லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து சட்டை கடாய் கொடுக்கறது. அது வந்து நம்ம குடும்பத்தில் எங்கள் பெரியப்பா தான் அது கொடுப்பாரு. அதுக்கு கடை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து மாரியம்மன் சிலை கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த கடை வந்து பூஜை முடித்து கடை வெட்டிட்டு அப்புறம் தான் வந்து சாமி வந்து உள்ளே கோயிலுக்குள்ளே வரும். அதுக்காக வெயிட்டிங். இப்போ முடிஞ்சது. இப்போ சாமி உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்துட்டு கோயிலை வந்து 3 சுற்றி வரும். இப்போ கோயிலை வந்து 3 ரவுண்டு சுற்றி வரும். அப்படியே 3 ரவுண்டு சுற்றி வந்து முன்னாடி பின்னாடி அப்படியே போய் வருவாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் மாரியம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ காட்சி அளிக்கிறாங்க பாருங்கள். இப்போ பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க.
கடைசியாக வந்து பந்தாட்டம் ஆடுவாங்க. அந்த பந்தாட்டம் வந்து முறைப்பிரகாரம் ஆடி முடிச்சுட்டு இப்போது சாமிகிட்ட இருந்து அந்த அலங்காரத்தெலாம் கலைச்சி அந்த பணம்லாம் எடுத்துகிட்டு கைத்தை அவுத்துட்டு சிலையை வந்து திரும்ப ரிமூவ் பண்ணி கொண்டு கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் திரும்பவும் பழையபடிக்கு உள்ள எடுப்பு சிலை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதில் அலங்காரத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்போ உள்ள சாமி கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஊர் கவுண்டருங்கெல்லாம் சாமி பக்கத்தில் இருக்காங்க, அலங்காரத்தை கலைச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் நம்ம ஊர் கவுண்டருங்க. மாரியம்மன் சிலைக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் இனிமேல் தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க. இவங்க தான் வந்து ஊர் கவுண்டருங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இது வந்து கோயிலில் இருக்கிற சிலை. இப்போ கடைசியாக பூஜை முடித்து இந்தான கோயிலில் இருக்கிற சிலைக்கும் தீபாராதனை காட்டிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்க வேண்டிய அம்மன் திப்படத்தாம்பட்டி சக்தி மாரியம்மன், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம். நல்ல அலங்காரத்தோடு இருக்காங்க. இப்போது சாமி வந்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வீட்டுக்கு கிளம்புது. அதாவது கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. கவுண்டர் தலையில் சாமி வச்சு ரெடி ஆகிட்டாங்க. பூசாரி எல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வீட்டுக்கு கிளம்புது. திரும்ப அடுத்த வருஷம் தான் நம்ம இந்த சாமியை பார்க்க முடியும். கவுண்டர் வீட்டுக்கு, ஊர் கவுண்டர் வீட்டுக்கு தான் போய் அங்கே வைப்பாங்க. ஒரு பிள்ளைங்க ஒரு மாரியம்மன் ஆட்டம், அப்படியே வந்து வான வேடிக்கை எல்லாம் மிக சிறப்பாக நடக்குது. எல்லாம் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுனால நம்ம ஊர் மக்கள் வந்து ஆராத்தி எடுத்து சாமி கும்பிட்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சாமி வந்து இன்னும் வீட்டுக்கு கிளம்புது. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பிள்ளையார்கிட்ட வந்து அங்கே பூஜை முடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டாங்க. இப்போ பூஜை ஆகிட்டுக்குது பிள்ளையார் கோயிலில் பூஜை முடிச்சுட்டு அம்மன் அங்கேயும் தரிசனம் வாங்கிட்டு சுற்றி போடுறதுக்கு தேங்காயில் வந்து தம்பி ஒருத்தர் சுற்றி போடுறதுக்காக கற்பூரம் ஏற்றி அப்படியே சுற்றிட்டு வராங்க. அதை முடிச்சுட்டு நேராக அம்மன் வந்து பிள்ளையார் கோயிலில் அங்கே முடித்த உடனே கவுண்டர் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ கவுண்டர் வீட்டு வாசப்படியில் இருக்குது. அங்கே போய்ட்டு வீட்டுக்கு முன்னாடி திரும்பி நின்றுச்சு. இப்போ யார் அங்கே வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் இது முடிக்கணுமோ அதெல்லாம் முடிக்கிட்டு வந்துட்டு அங்கேயும் போய் தேங்காய் சுற்றி போட்டு இப்போ வந்து அங்கேயும் சாமி கும்பிட்றாங்க. அவங்க கவுண்டர் வீட்டு அம்மாவும் அவங்களும் சுற்றி போடுவாங்க. அதாவது ஆராத்தி எடுத்து எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அங்கேயும் சுற்றி போட்டு எலுமிச்சை மரம்லாம் அறுத்து போடுற அப்படி தம்பி. ஏன்னா பயங்கரமாக இதாக பண்ணுவாங்க. அது என்னென்னா ஒரு திஷ்டி சுற்றி போட்டு உடனே சாமி உள்ளே கிளம்பிடும். அதுக்குள்ளே கும்பிட்றவங்க கும்பிட்டுக்கலாம். முடிச்சுட்டு சாமி உள்ளே கிளம்புது. இப்போ எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சது. இனிமேல் அம்மன் வந்து உள்ளே கிளம்பிட்டாங்க. இனி அடுத்து ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கிறோம். சக்தி கரவம் மாரியம்மன் எல்லாம் உள்ள கவுண்டர் மாரியம்மன் திருவிழா முடிந்தது. இனி அடுத்து ஒரு வருஷம் காத்திருக்கணும் அம்மனை பார்க்க. அம்மன் வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவாங்க.